ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே தான் அந்த பத்திரம் இருக்கணும், தேடி பார்த்தா கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாரு, ஆமாம்மா அந்த சின்ன ரூம்பு ரொம்ப நாளாக பூட்டியே கிடக்கு, அதுக்குள்ளே தான் இந்த பழைய சாமான்லாம் போட்டு வச்சுருக்கோம், வேணா அதை திறந்து தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாப்புல. உடனே பல்லவனையும் பாண்டியனையும் அந்த ரூம்பை திறந்து அதுக்குள்ளே ஜாமான்லாம் வெளியே எடுத்து வைங்க, தேடி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு பாண்டியனும் பல்லவனும் போய் ரூமுக்குள்ளே இருக்கிற ஜாமான்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. வெளியே எடுத்து வச்சதும் ஒரு பெட்டி கண்ணுக்கு தட்டுப்படுது. அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வெளியில் வைங்க, அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வெளியே கொண்டாந்து தூசியை தட்டுறாங்க. அந்த தூசி டஸ்ட் அலர்ச்சி இவங்களுக்கு இரும வந்துடுது நிலாவுக்கு. உடனே சோழன் தலையை தட்ட வர்றாரு. முறைக்கிறாங்க இவங்க. முறைச்சி பார்த்ததும் இவர் வேகமாக ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்ததும் குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு பெட்டியை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பத்திரம் தென்படுது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா பேர் அதில் வருது, நடேசன் அப்பா பேர். அதில் அவங்க அப்பா உயிலும் எழுதி வச்சுருக்காரு. இது இந்த இருக்கிற வீடு என் பையன் நடேசனுக்கு தான், இந்த சொத்து அவனுக்கு தான் ஃபுல்லாக சேரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பாரு. எனக்கு பின்னாடி இந்த வீடு என் பையன் நடேசனுக்கு தான் அப்படின்னு மாதிரி உயிரை எழுதி வச்சுருக்காரு. உயிரை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அதை பார்த்துட்டு பல்லவன் பாண்டியன் சோழன் பக்கத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, ஏன்னா இந்த பத்திரத்தில் சந்தோஷமான விஷயத்தை பார்த்துருக்காங்க, அதான் அவங்க முகத்தில் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, நம்ம தேடின பத்திரம் கிடச்சிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இது முழுக்க முழுக்க உங்கள் அப்பாவுக்கு தான் இந்த சொத்து சேரும், உயில் பக்காவாக எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா, அப்போ ஏன் இவ்வளோ நாளாக நாங்கள் ஏமாந்து தான் இருக்கோமா, எங்களை ஏமாற்றிருக்காரா எங்கள் பெரியப்பாவும் அத்தையும் அப்படிங்கிறாப்புல பாண்டியனும் பல்லவனும். உடனே ஆமாம் நீங்களும் இவ்வளோ காலம் ஒரு பொண்ணு இல்லாத வீடை கண்டு எதையுமே கண்டுக்கிறாம இப்படி இருந்திருக்கீங்க, பத்திரம் வீட்டில் இருக்க பத்திரம் கூட உங்களுக்கு படித்து பார்க்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கீங்க. சேரன் அப்போ தான் கிச்சன்லேருந்து காப்பி போட்டு எடுத்துகிட்டு வராரு. இந்தாப்பா காப்பி அப்படிங்கிறாப்புல. அண்ணே இப்படி நீங்கள் கிச்சன்லே இருந்து இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருக்கங்க அண்ணே, நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் தம்பியெல்லாம் நல்லா பார்க்கணும், தம்பிகளை வகராற சோறு போடணும், நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணும், இப்படித்தான் இருந்தீங்களே ஒழிய இந்த வீடை நம்ம இப்படி போட்டிருக்கோமே இதுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்றத நீங்களும் பார்க்கல. வீட்டுக்கு பெரியவராக இருந்தோம், அங்களும் இதை கவனிக்காமல் விட்டுருக்காரு. இது இப்போ பார்க்கையில் இந்த வீடே முழு அணுவிக்கிற உரிமையும் நடேசனங்களுக்கு தான் இருக்குது, உயில் பக்காவாக எழுதி வச்சுருக்காரு அப்படிங்கவும் சேரனுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அதை கேட்டதும், என்னப்பா சொல்கிற உண்மையாவா அப்படின்னவும், இந்த படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பியை 4 பேரும் அதை பார்த்து படித்து பார்க்குறாங்க. ஆமாம் இவ்வளோ நாளாக நம்ம ஏமாந்து தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாமா, வக்கீலை பார்த்தா உடனே அவங்கள உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணதுக்கு அவங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் வேணாம்ப்பா, வேணாம் இந்த வீட்டை நம்ம பராமரிக்கணும்ல, இப்படியே விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம வக்கீலை பார்க்கலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. நடேசன் இதை கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிருக்கான், அவன் வீடு மாதிரி நினச்சி என்னைய மிரட்டியிருக்கான், நானும் இவ்வளோ நாளாக முட்டாப்பையன் மாதிரி இருந்திருக்கேன், இதை கண்டுக்கிறாம அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன், அவனை உள்ளே தூக்கி வைக்கணும், அவனையும் கஸ்தூரியையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, இப்போ உள்ளே தூக்கி வைக்கிறதான் ஒரு பிரச்சனையா, வீடு என்ன நிலமையில் இருக்குது அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இப்போ இதையே நம்ம தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வக்கீலை போய் பார்க்குறோம், வக்கீலை பார்த்து பேசிட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பக்காவாக இருக்குது நம்ம டாக்குமெண்ட், அதனால் நம்ம எப்படியாவது வக்கீலை போய் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, ஏப்பா வக்கீலை பார்த்தா பீஸ் கொடுக்கணுமேப்பா, வக்கீலை பொறுத்தவரையிலும் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க அப்படிங்கிறாப்புல. அண்ணே அது சிக்கலான இதுகளுக்கு தானே அப்படி வாங்குவாங்க, இதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்கண்ணா அப்படிங்கிறாப்புல. எப்படிம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், இல்லை இந்த சொத்து முழுவதும் உங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக தான் இதில் இருக்குது, அதனால இப்போ இவ்வளோ நாளாக பிளாக்மெயில் பண்ணதுக்கு அவங்களுக்கு தான் அது பெருசாக பயன் போட சொல்லுவாங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வராது கொஞ்சம். ஆனால் வக்கீல்னு போயிட்டாலே காசு கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும், கொஞ்சமாவது யார் சேவிங்லையாவது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இருக்கு நீ, ஏன்னா கல்யாணத்துக்கு அண்ணனுக்கு கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் சேவிங்கில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனும் சொல்கிறாரு, அப்போ இது போதும், இதை வச்சு நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை கூப்பிட்றாங்க. அங்கிள் வாங்க போயிட்டு வக்கீலை பார்த்துட்டு பேசிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் வாமா இதைத்தாம்மா நான் எதிர்பார்த்தேன்
அவங்கள வந்து வச்சு செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள உண்டு இல்லைன்னு இந்த வக்கீலை வச்சே அவங்கள என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் நிலாவும் வக்கீலை பார்க்க போகிறாங்க. வக்கீல்கிட்ட போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்ததும் வக்கீல் சொல்கிறாரு, இவ்வளோ நாளாக வந்து உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த சொத்துக்கு இவர் தான் வாரிசு. இதை எப்படி இவங்க இவ்வளோ நாளாக மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இந்த சொத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வக்கீலோட நடேசனும் நிலாவும் கஸ்தூரி வீட்டுக்கு போகிறாங்க.